அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படி எழுதினதை நாங்கள் வாசித்து இன்றைய நாள் பிரசங்கத்துக்குரிய விடயங்களை கவனிக்க ஆரம்பிப்போம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின் படி செய்யுங்கள். அதேபோல் 5வது வசனம், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சோதரே, நாங்கள் வீட்டாருடைய கடமைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டு வருகிற பொழுது வீட்டார் என்கின்ற அந்த சொற்பதம் உள்ளடக்கின்ற 3 சோடிகள் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது சோடி கணவன் மனைவி, 2வது சோடி பெற்றார் பிள்ளைகள், 3வது சோடி எஜமான் வேலைக்கார். இதில் நாங்கள் 3வது சோடியில கீழானோருடைய கடமையாக வேலைக்காரருடைய கடமைகளை குறித்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்த பொழுது வேலைக்காரருடைய ஆண்டவருடைய சித்தம், வேலைக்காரர் குறித்த கிறிஸ்துவனுடைய சித்தத்தை நாங்கள் 3ஆக பிரித்திருந்தோம். ஒன்று அவர்களுடைய வேலைக்காரருடைய கடமைகள், 2வது வேலைக்காரர் அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய விதங்கள், 3வது வேலைக்காரருடைய கடமைகளின் விஸ்தாரம். அதை நாங்கள் 2வது விடயமாக அந்த விதத்தை குறித்து நாங்கள் கவனித்து வந்தோம் சென்ற 2 வாரங்களாக. விதம், நாங்கள் 4 விதங்களை கிறிஸ்து விரும்புகிறார் வேலைக்காரர் தங்களுடைய வேலைகளை செய்கிறதல்ல. அது ஒன்று, அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த வேலையை செய்ய வேணும். யாருக்கு பயத்தோடு நடுக்கத்தோடும்? எஜமானுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடும். கடவுளுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடும் அல்ல, எஜமான்களுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடும் வேலை செய்ய வேணும். 2வது, அவர்கள் கபடற்ற மனதோடு வேலை செய்ய வேணும். கபடற்ற மனது என்று சொல்றது 2 மனம் இல்லாம ஒரே நிலையான மனமாக வேலை செய்ய. ஆங்கிலத்தில் சிங்கிள் ஹார்ட், சிங்கிள் ஹார்ட், அதான் அந்த இங்கிலீஷ்ல அந்த சொல். கபடற்ற மனம் என்றா 2 மனசோட வேலை செய்யக்கூடாது. அந்த கடமைகள் யாவும் ஒரே மனசோட வேலை செய்யப்பட வேண்டும். 3வது விதம், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக வேலை செய்யவர், கிறிஸ்துவின் வேலைக்காரராக வேலை செய்யவர். இது குறிப்பாக கிறிஸ்தவ வேலைக்காரருக்கு விசேஷித்தமான ஒரு விதம். மற்ற 2ம் அது எல்லா வேலைக்காரருக்குமான, மற்ற 3ம் எல்லாருக்கும் ஒத்ததாக இருந்தாலும் இது ஏனைய, அதாவது அவிசுவாச வேலைக்காரரையும் விசுவாச வேலைக்காரரும் வேறுபடுத்துகிற முக்கியமான ஒரு விதம் கிறிஸ்துவின் வேலைக்காரராக வேலை செய்வார். 4வது விதம், அவர்கள் உற்சாகமாய் வேலை செய்யவர், உற்சாகமாய் வேலை செய்ய வேண்டும். இல்ல, அத மனப்பூர்வம் என்று சொல்லி எங்களுக்கு அதில் எழுதப்பட்டிருக்குது. மனப்பூர்வம், அது உற்சாகமாய் வேலை செய்ய வேண்டும். உற்சாகமாய் அல்லது மன ரம்மியமாய், களிப்போடு அல்லது உவப்போடு, உவப்பாய் என்கிற அந்த சொல்லுகள்லாம் நல்லா விழுந்து. உவத்தல் என்றா சரியான சந்தோஷமா, களிப்பா. கழித்தல் என்று சொல்றது சரியான விருப்பமும் சந்தோஷம், அது செய்கிறதுல ஆர்வமும் எல்லாம் செய்யுது. அப்ப அதுல அது மெயினா அது ஆர்வம், உற்சாகமாய் செய்ய. அதில் இந்த 4 விதத்துல 4 விதங்கள் தான் கிறிஸ்துவினுடைய விருப்பம், வேலைக்காரர் வேலை செய்ய வேண்டும் என்றது. அது வேதத்தில் எங்களுக்கு இவ்வளத்தையும் தான் அவர் கதைக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அந்த 2வது விதம் இருக்குதல்லோ, அதாவது
கபடற்ற மனம், அதாவது இரு மனமற்று ஒரே மனமா வேலை செய்யுது. அந்த கபடற்ற மனம் என்கின்றதுக்குள்ள உள்ளடங்குற ஒரு முக்கியமான ஒரு கூறு அல்லது ஒரு காரணியை நாங்கள் விசேஷமா கவனிக்க போறோம். விசேஷமா அதை கபடற்ற மனம் என்கிறதுக்குள்ள, அதாவது ஒரே மனம், நிலையான மனம் என்கிறதோட சம்பந்தப்படுற ஒரு முக்கியமான கூறு அதுக்குள்ள வர்றது உண்மையோட வேலை செய்தல். உண்மையோட வேலை செய்தல். அத கபடற்ற மனம்ன்றதுக்குள்ள அடங்கிறது உண்மைத்துவம். உண்மைத்துவம், ஃபெய்த்ஃபுல்னஸ் அல்லது ட்ரஸ்ட் என்ற நம்பகத்துவம் அல்ல, நம்பிக்கை பொறுப்பு என்று நாம சொல்லலாம். நம்பிக்கை பொறுப்பு. கபடற்ற மனதில் வேற, அதாவது அந்த சிங்கிள் ஹார்ட், ஒரே மனசா வேலை செய்யறாக்கள் கட்டாயம் அந்த கடமைய செய்யறதுல எஜமான்களுக்கு நம்பிக்கை பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை பொறுப்புன்றது உண்மையான உண்மைத்துவம். அயல நாங்கள் இன்றையில இருந்து இன்னும் இன்றைக்கும் அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் நாங்கள் இந்த நம்பிக்கை பொறுப்பு அல்லது உண்மைத்துவம் குறிச்சுதான் நாங்கள் அது நாங்கள் 5வது விதமாக நாங்கள் அதை எழுதிக் கொள்ளலாம் வேணும் என்று சொன்ன. என்னடா அந்த அளவு அது பிறந்த ஒரு விஷயம், நாங்கள் அதை கவனிக்க போறோம். ஃபெய்த்ஃபுல்னஸ். தீத்து 2:10, 1 கொரிந்தியர் 4:2, 1 கொரிந்தியர் 4:2, எபிரேயர் 3:5, மத்தேயு 25:21, மத்தேயு 25:21. இந்த வசனங்களிலே இந்த விதம் எங்களுக்கு கிறிஸ்து விரும்புறத அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதை வாசிக்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்க. தீத்து 2:10, தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. அதுல வர்ற அந்த நல் உண்மை, இங்கிலீஷ்ல குட் ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்போ நல்லுண்மை அங்க அந்த அயல, இது எங்களுக்கு வேலைக்காரருக்கு கிறிஸ்து வெளிப்படையாக கட்டளையிட்டு இருக்கிறார். எஜமான்களுக்கு அவர்கள் நல் உண்மையார் சகல விதத்திலும் அவர்கள் நம்பிக்கை பொறுப்பானவர்களாய் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்றது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கு. நல்லுண்மை அல்ல ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையாக நடந்து இருக்க வேண்டும் வேலைக்கார். 1 கொரிந்தியர் 4:2 அப்போஸ்தலனாகிய பவுல கிறிஸ்து இந்த வேலைக்கு அவரை அழைச்ச பொழுது அவர் அதை பற்றி எங்களுக்கு சொல்லேக்கல. மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. உண்மை உள்ளவன் என்று காணப்படவர், உண்மை உள்ளவன் என்று அல்ல. It is required in stewards that a man be found faithful. நம்பிக்கை பொறுப்பானவனா. எஜமான் வச்ச நம்பிக்கைக்கு அத பொறுப்பு மிக்க ஆளா அந்த நபர் அந்த வேலையில ஈடுபடவர்.
அயல உக்கிரானக்காரன் என்று சொல்றது வேலைக்காரனுடைய ஒரு விதமான பணி. அது எங்களுக்கு எலியேசர்ல இருந்து நாமல் பார்க்கல, அவர்கள் எல்லாருமே அந்த உக்கிரான, அது ஆங்கிலத்தில் ஒரு விடயத்தை வேலையை செய்யறதுக்கு ஒப்புவிச்சா அந்த வேலைய செய்வான், செய்து முடிச்சிடுவான் என்ற அந்த நம்பிக்கையும் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தேவையான காசு, பொருள்கள், வளங்கள், ஆட்கள் எல்லாத்தையும் கவனமா பயன்படுத்தி அந்த வேலையை செய்து முடிச்சிடுவான் என்று சொல்லுற அந்த 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 நம்பிக்கையைத்தான் அதுக்கு உண்மையா இருக்கிறது. அதுதான் நாங்கள் இங்க ஃபெய்த்ஃபுல் என்று கதைக்கிறோம். அல்ல, கோப்பி வேண்டி, புத்தகம் வேண்டி, பேக் வேண்டி, எல்லாம் வேண்டி கொடுத்து அனுப்பி பிள்ளையோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா அவங்க தங்களுடைய பெற்றாராகிய எஜமான்கள், வீட்டு அதிகாரிகள் வேண்டி கொடுக்கிற அந்த வளங்கள், நேரங்கள், சாப்பாடுகள் எல்லாத்துக்கும் அந்த வச்ச நம்பிக்கைக்கு பொறுப்பா நடப்பினான். அதாவது அவர்கள் அந்த கனி சரியா தருவினான் என்றதன் பிள்ளைகள் நம்பிக்கை பொறுப்பானவர்களா அல்லது உண்மையானவர்களாக தங்களுடைய வேலையை செய்கிற என்றதனுடைய அர்த்தம். அயல் இது எந்த வேலைக்காரருக்கும் அவசியமா இருக்கிறது எங்களுக்கு அப்போஸ்தலன் நீங்க கேட்கிற கிறிஸ்துவனுடைய ஊழியர், கிறிஸ்துவ வேலைக்காரர் எங்களுக்கு அவர் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறார். அது நேரம் அது முக்கியம். ஏன்னு சொன்னா வேலை கண்டு வரைக்கல அவங்க உண்மையான ஆக்களா இருக்கிறது சரியான முக்கியம். அந்த உண்மை என்ன உண்மை அல்லது அந்த உண்மை என்று கதைக்கிறது, எந்த வேலைக்கு ஒப்புக்கொண்டோமோ அந்த வேலைய சரியா எஜமான் அந்த வேலையை தந்தவன் எதிர்பார்த்த மாதிரி செய்து முடிக்கிறார். அதைத்தான் நாம சொன்னாமல் அந்த கபடற்ற மெனது என்று சொல்லி அந்த வேலையில நிலையா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வேலையை செய்து முடிக்கிறார். எங்களுக்கு நகோமி ரூத்துக்கு சொன்ன மாதிரி எல்லாம் அவன் இன்றைக்கு அந்த வேலையை செய்து முடிக்காம அவன் ஓய மாட்டான் என்று சொன்ன அந்த போவாசை பற்றி சொல்ல வேண்டாம். அந்த பொறுப்பு அவ்வளவு நம்பிக்கை அந்த வேலை கொடுத்தா செய்து முடிப்பாங்க. அப்ப அதைத்தான் இங்க எதிர்பார்க்கிறது அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ். வேலைக்காரர்கிட்ட அந்த நம்பிக்கை பொறுப்பு எதிர்பார்க்கப்படுது. நம்பிக்கைக்கு பொறுப்பா இருப்பாங்க. என்ன நம்பிக்கை? எஜமான் இந்த வேலையை பாஸ் இந்த வேலையை செய்து முடிப்பார், பாஸ் எதிர்பார்த்திருந்தவன் அதை செய்து முடிக்கிறது. ஆல்ரைட். எபிரேயர் 3:5 மோசே குறித்து எங்களுக்கு பரிசுத்தாவியானவர் கதை கேட்கல. மோசே பணிவிடைக்காரனாய், அதாவது மோசே வேலைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தார். உண்மை உள்ளவனாயிருந்தார். faithful. He was faithful as a servant. ஒரு வேலைக்காரனாக அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். இப்படிதான் அந்த பைபிள் அது அவன் வேலைக்காரனுக்கேற்ற அந்த உண்மைத்துவத்தை காட்டினான். எங்க? கடவுளுடைய வீட்டில. அப்ப தேவனுடைய வீடு சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஒப்புவிக்கப்பட்ட எல்லாத்தையும் அவன் கவனமா ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்த்தாரோ அவன் அதுக்கு பொறுப்பா சரியா நடந்தான், நம்பிக்கையை காத்து கொண்டான். நாட்டு விஷயங்கள் எப்படி இருக்கணும், அதே நேரம் திருச்சபை விடயங்கள் எப்படி இருக்கணும், நான் உனக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் இந்த மலையில எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி அங்க செய்து முடிச்சிடும். என்னத்துக்காக மோசைய ஆண்டவர் அந்த வேலைக்கு கூப்பிட்டாரோ அந்த வேலைக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வளங்கள், சகலதைக்கும் அவன் நம்பிக்கை பொறுப்பாளனா உண்மையா செயல்பட்டார். அதுல நாட்டு விஷயமோ அல்லது திருச்சபை விடயமோ அவன் கடவுளுக்கு முன்னால நல்லுண்மையை காண்பிச்சிருந்தான். அப்ப அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அவன் மோசே என்ற வேலைக்காரனா என்ற பணியாளனா அவன் எவ்வளவு உண்மையா இருந்தவன். அதனுடைய அர்த்தம் என்ற நம்பிக்கைக்கு பொறுப்பா சரியா வேலை செய்து முடிச்சவன். நான் என்ன எதிர்பார்த்தனா அதை செய்தான். ஆயல வேலைக்காரர் தங்களுடைய வேலைய செய்ய வேண்டிய விதம் எஜமான்கள் அவர்களை வச்சுக்கிற நம்பிக்கைக்கு பொறுப்பாக உண்மைத்துவம் அதான் அந்த விஷயம். இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன
அந்த உவமையில கதையில அவர் இந்த நல் உண்மைய அவர் ரெண்டையும் சேர்த்து தான் அங்க கதைக்கிறார். மத்தேயு 25:21 மத்தேயு 25:21 அந்த தாளந்து உவமை அதுல மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல், குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். இந்த சொல்லத்தான் எங்களுக்கு தீத்துவில அப்போஸ்தலன் நல்லுண்மை என்று சேர்த்து எழுதி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படி அதை சொல்ல, நல்லுண்மை, அதாவது நல்லதும் உண்மையுமான ஊழியக்காரன், குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். அயால நல்லது கட்டாயம் உண்மைய உள்ளடக்கி இருக்கிறது. உண்மையாக இருக்கிறது கட்டாயம் நல்லதா இருக்கும். நல்லது என்று நாம சொன்னா அது நல்லதா கட்டாயம் அது உண்மையா இருக்கும். அப்ப உண்மையான ஊழியக்காரன் கட்டாயம் நல்ல ஊழியக்காரன், நல்ல வேலைக்காரன். அப்ப நல்ல வேலைக்காரன், நீங்கள் நல்ல வேலை செய்கிறீர்கள் என்றால் அப்ப உண்மையா வேலை செய்திருக்கிறீர்கள். நீ நல்லா படிச்சிருக்கிற அதனுடைய அர்த்தம் நீ உண்மையா படிச்சிருக்கிற. உண்மையா படிச்சிருக்கிறதனுடைய அர்த்தம் பெற்ற அந்த படிப்பில என்னத்தை எதிர்பார்த்து பிள்ளைக்கு படிப்பிக்கிறோமோ அதை நிறைவேற்றி இருக்கிற. அப்படி இல்லாட்டி நீ நல்லதும் இல்ல, நீ உண்மையும் இல்லை. இதான் அதனுடைய அர்த்தம். If a servant is faithful, then he is a good one. If a servant is good, then he is definitely a faithful. ஆயல வேதத்தில் அப்ப இந்த எங்களோட கடமை, வேலைக்காரருக்குரிய கடமையில் கட்டாயம் அது உண்மையாக, உண்மை என்றதனுடைய மற்ற அர்த்தம் அது நம்பிக்கை பொறுப்பாக, ட்ரஸ்ட் என்று நாம சொல்றாமல் அந்த வெச்ச நன்மை, வெச்ச நன்மதிப்பை அல்லது நம்பிக்கை பொறுப்பை காத்துக்கொள்ளுவது, ட்ரஸ்ட். அயல இப்படிப்பட்ட இந்த விதத்துல வேலையை செய்யறதால எஜமான்களுக்கு சரியான நன்மை இருக்குது. அதால எஜமான்களுக்கு சரியான நன்மை இருக்குது. எஜமான்களுக்கு சரியான நன்மை எப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், எப்படிப்பட்ட நன்மைகள் இருக்குது. நீதிமொழி 25:13, நீதிமொழி 13:17, மத்தேயு 25:21, இந்த பகுதிகள் எங்களுக்கு உண்மையுள்ள வேலைக்காரர் எஜமான்களுக்கு கிடைக்கிற நன்மையும், அதே நேரம் அந்த வேலைக்காரர் கிடைக்கிற நன்மையும் எங்களுக்கு கதைக்கு. குறிப்பாக நீதிமொழி அது எஜமான்களுக்குரியத. நீதிமொழி 25:13 வாசிச்சு பார்ப்போம். பைபிள் தட்ட ஒன்று மீது எடுக்கலாம். நீதிமொழி 25:13, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, அல்லது நாம நம்ம ஸ்டைல சொன்னா கோடை காலத்தில் ஏசி எப்படி நமக்கு இருக்குமோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். கோடை காலத்துல ஃபேனை விட ஏசி நமக்கு நல்லா இருக்கும். அது எவ்வளவோ பெட்டர். அப்ப அது கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கும்? உறைந்த மழையின் குளிர்ச்சி என்றதுக்குள்ள
அது பனி மழை. அப்ப இங்கேயும் நமக்கு அங்க ஏசி என்று அவருக்கு கண்டுபிடிக்கப்படையில எலக்ட்ரிசிட்டியும் இந்த நவீன இந்த சாதனங்களும். ஆனா இயற்கையிலேயே அவர்கள் அதை அனுபவிச்சிருக்கிற ஒரு கோடா அந்த சரியான வெயில் நேரத்தில் ஒரு பனி மழை ஒருக்கா கொட்டிட்டு நின்றா இப்படி நல்லா இருக்கு. நமக்கே ஐயோ ஒக்க அந்த மழைக்கு எவ்வளவு நல்லா இருந்த இப்படி இடையில பெஞ்சாத்தான் நல்லா இருக்கும், இந்த சூடு தனியும் என்று நாம யோசிக்கிறோம் நாங்கள். அப்ப அதே போல அது எவ்வளவு ஆறுதலும் அது எங்களுக்கு சரியான ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமும் எங்களுக்கு எங்களோட ஏனைய கடமைகளை செய்யறதுக்கு எங்களோட உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தர்றதும் இப்படி பல விஷயங்கள் கோடை காலத்தில் உறைஞ்ச மழையின் குளிர்ச்சி இருக்குது. அப்படித்தான் பைபிள் வேதம் சொல்லுது, எஜமான்களுக்கு அந்த குளிர்ச்சி இருக்கும். அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரர் இப்படி உண்மையான வேலைக்காரரா வேலை செய்தார். உண்மையான ஸ்தானாபதி இஸ் எ மெசேஞ்சர் அல்ல, மெசேஞ்சர். நாங்கள் போன முறை பார்த்தோம் அல்ல, அந்த அஹிமாஸ் அவன் ஒரு மெசேஞ்சர் அல்ல. சண்டையில் என்ன நடக்குது என்னன்னு உடனே ஓடி போய் சொல்றதுக்கு ராஜாட்ட ஓடுறதுக்கு அவ்வளவு உற்சாகமா இருந்தவன். அதைத்தான் மெசேஞ்சர்ஸ். அதில் வேலைக்காரர் அவரு அந்த வேலையில ஒரு வகை வேலை, அது வேலைக்காரர். அப்ப அந்த ஓட்டத்தை பார்த்து தாவீதுனா அவன் நல்ல நல்ல செய்தி கொண்டு வரான்டா, அப்படிப்பட்ட அவன் இந்த ஓட்டம் அப்படித்தான். அத மெசேஞ்சர்ஸ் அல்ல, சுவிசேஷத்தை நல்ல செய்தி கொண்டு வருகிற அந்த மனுஷர்களுடைய கால்கள் பாதங்கள் எவ்வளவு அழகானது என்று சொல்லி எங்களுக்கு கதைக்கப்படுது. அந்த மலைகள்ல மேட்ல ஓடி வர்ற அந்த ஓட்டத்திலே அது எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி அது எங்களுக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் அதை பிரஸ்தாவப்படுத்துறதுக்கும் ஸ்தானாபதிகளாக இருக்கிற விசுவாசிகளுக்கும் அது பொருத்தும். அது அது என்ன, நாம கிறிஸ்துவனுடைய வேலைக்காரர். அது அப்படியாக எங்களுக்கு புதிய உடன்படிக்கைக்குள்ள அந்த படம் எங்களுக்கு பொருத்தப்பட்டு காட்டப்படுது. ஆக வேலைக்காரர் உண்மையான வேலைக்காரராயிருந்தா எஜமான்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க வேலை, அது சரியான ஆறுதலான வேலை, அது சரியான ஆதாயமான வேலை அல்ல. அது சரியாக அவங்களுக்கு ஒரு ஒரு சரியான நன்மையை உடலுக்கும் ஆத்மாவுக்கும் கொடுக்கும். அப்படிப்பட்ட வேலையை உண்மையாக அப்படிப்பட்ட வேலைக்காரரால, எப்படிப்பட்ட வேலைக்காரர்? ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ஸ். அப்படிப்பட்ட பிள்ளைகளால பெற்றாருக்கு என்னவா இருக்கும்? ஆத்மா குளிரும். ஆத்மாவுக்கு அவ்வளவு வெக்க அடிக்கல அந்த ஏசி பட்டா நல்ல இதமா இருக்கிற மாதிரி பிள்ளைகள் உண்மையா படிச்சு மார்க்ஸ கொண்டு வரைக்கல, அந்த உண்மையா படிச்ச மார்க்ஸ் வரும், அது ரிப்போர்ட்ல வரைக்கல, அதை பார்க்கல கேட்கல, அது குளிரும் குளிரும் பெற்றாருக்கு நல்ல சூப்பரா இருக்குது. அதான் அந்த உண்மையான படிப்பாளி, உண்மையான அந்த அறிவை பெற்றுக்கொள்றையாக்கள், உண்மையான வேலை செய்யக்கல வேலைக்கு சொன்ன அந்த நம்பிக்கை பொறுப்பை காத்துக்கொண்டு வேலை செய்யறவங்க தங்களுடைய எஜமான்களுக்கு நல்ல ஏசி போட்ட மாறு, வெக்க காலத்துல ஏசி போட்ட மாறு. அதை குளிர்காலத்துல ஏசி போட்டு ஆட்களுக்கு சளி பிடிச்சு காய்ச்சல் வர வைக்கிறேன். இது கோடை காலத்துல ஏசி ஓட்ட வர வேதம் கிளியரா சொல்லுது. இல்ல கோடை காலத்துல ஏசி ஓட்ட மாறு. ஆகல அதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதேபோல 13:17 நீதிமொழி 13:17 13:17 துரோகமுள்ள தூதன் தீதிலே விடுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். A faithful ambassador is health. Is health. அல்ல, அவன் நமக்கு சுகம். நம்ம சுகம் என்று சொல்லும் சுகவாழ்வு, சுகவாழ்வு ஹெல்த். நம்ம தமிழ்ல அப்படித்தான் இல்ல, சுக வாழ்வை நோக்கி பேப்பர்ல ஓடுகிறோம், டுவர்ட்ஸ் ஹெல்த். சுகவாழ்வு.
ஆரோக்கியமான ஆரோக்கியம் நாம சொல்றது ஹெல்த். ஹெல்த். அதனால ஔஷதம் என்று சொல்றது பொதுவாக நாம தமிழ்ல அதை சில ஒத்த சொல்ல மருந்துக்கு தான் பயன்படுத்துறோம் நாம. ஔடதம், ஔஷதம். ஆனா அது மருந்தை மட்டும் குறிக்கிற ஒரு சொல்ல அல்ல. அது உடல் சுகத்தை குறிக்கிற ஒரு சொல். உடலுக்கான சுகம். அதுல சுகமா இருந்தா அதனுடைய நாம நல்லா இருக்கிறோம், நாம நல்ல பலமா இருக்கிறோம், எங்களுக்கு எந்த உடல் ரீதியான பிரச்சனையும் இல்லை. அப்ப நாம பணியில விஷயத்துல நல்லா உற்சாகமா வேலை செய்வோம். ஒரு உண்மையுள்ள வேலைக்காரன் தன் எஜமானுக்கு சரியான சுகமான மனுஷன். எஜமானுக்கு அவனால சரியான ஆரோக்கியம். எஜமானுக்கு அவன் ஒரு நல்ல உடல் மருந்து மாதிரி. அதுல நாங்கள் கவனமா அத விளங்கிகள் சொல்றோம். என்னன்னா அவன் அந்த உடலுக்கு எப்படி அந்த சுகம் அவசியமோ அப்படி எஜமானுக்கு உண்மையான வேலைக்காரன் அவசியம். உடல இந்த ஔடதம் அல்லது ஔஷதம் அல்லது ஆரோக்கியம் எப்படி பாதுகாப்பா வச்சிருக்குதோ, சேஃப், உண்மையில ஆரோக்கியமா இருக்கிறது எப்பயுமே நமக்கு பாதுகாப்பு அல்ல. நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு, தேவையில்லாத பலகீனங்கள்ல இருந்து பாதுகாப்பு. அதுல ஹெல்த், அது இங்கிலீஷ்ல ஹெல்த் இஸ் வெல்த் என்ற பழமொழியும் சொல்லுவீங்க அல்ல. அவர்கள் ஹெல்த் இஸ் வெல்த். அது தமிழ்ல என்னென்று சொல்லி நம்ம அதுக்கு வேற அர்த்தம் என்ன வருது? சுகம் தான் செல்வம். சுகமே செல்வம். ஐயா, குறையற்ற செல்வம். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். அதாவது சுகம் நமக்கு அது ஒரு பெரிய செல்வம். அது நமக்கு சின்ன புண் வந்தாலே பிரச்சனை. அப்ப அது ஒரு சின்ன நோய், அது இது கொஞ்சம் கொஞ்சம் வேற விழுந்தெழும்பினா அது நமக்கு நம்ம செல்வம் அங்க பிரச்சனையாகுது. ஒன்றில் உழைப்புகள் பிரச்சனையாகுது, அல்லது நம்ம வீட்டுக்கு சமையல்கள் பிரச்சனையாகுது. ஒரு பிரச்சனை. உடல் சுகம் அது நமக்கு ஒரு செல்வம், அது ஒரு பாதுகாப்பு. அப்ப இதைத்தான் எங்களுக்கு இந்த வசனத்தால காட்டப்படுகிறது. எஜமான்களுக்கு உண்மையான வேலைக்காரர், நம்பிக்கை பொறுப்பான வேலைக்காரர், பாதுகாப்பான ஆட்களும் அவங்க சரியான சுகம் கொடுக்கிற ஆட்களுமா இருப்பாங்க. நாங்கள் அப்படித்தான் வேலையை எஜமான்களுக்கு செய்ய வேண்டும். எங்களை நினைச்சாலே, எங்களோட வேலை, எங்களை பற்றி யோசிச்சாலே ஒரு இனிமையும் ஒரு சந்தோஷமும் ஒரு அவன் வேலையில் அவங்க ஒன்றை சொன்னா செய்து முடிக்கிற ஆட்களே. ஐயோ, இதுகளுடைய பர்றபாடு அது பெரிய சூப்பர் அல்ல. அது எங்களுடைய அந்த மாதிரியான ஒரு வீரர்கள் இந்த மாதிரி அவங்க யோசிக்கணும். அது அவங்களே சோமா வச்சிருக்கும் அடிப்படையில் எஜமான்கள். இது கத்துன்னு கத்தி, ஐயோ நான் உங்களோட கத்தி சாக போறேன் கெதியா என்று டீச்சர் சொல்லுறாங்கடா. அப்ப நம்முடைய அப்படி என்ன டீச்சர் நீங்க பள்ளிக்கூடம் வர வேண்டாம், இந்த ஏன் சாகணும் என்று சொல்லு. எப்படி இருக்குது? நீங்க எங்களோட கத்தி கத்திச்சாங்கன்னா நீங்க வேற வேண்டாம் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப அப்படிதான் நம்முடைய யோசிக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கும் வீட்டுல வேணும் வாரியல். சோ ஃபைன். அப்ப அந்த ஐயோ தொண்டை அடைச்சு போச்சு உங்களோட கத்தியே என்றா சுகம் போகுது நமக்கு. அப்ப அங்க என்ன பிரச்சனையா இருக்குது? பிள்ளைகள் உண்மையாக தங்களோட கடமைகளை செய்ய, பிள்ளைகள் உண்மையா தங்களோட வேலையை செய்ய, அதான் நாம கத்த வேண்டி இருக்குது. அங்க பிரச்சனை பிறழ்வுகள் வந்து கொண்டிருக்கு. அதில் இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை நாம விளங்கி கொள்ளணும். அப்ப ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், உண்மையான வேலைக்காரரால எப்படி எஜமான்கள் எவ்வளவு நன்மை இருக்குது. அதே நேரம் உண்மையான வேலைக்காரரால அந்த உண்மையான வேலைக்காரருக்கு அதால எவ்வளவு நன்மை இருக்காது. கிறிஸ்து மத்தேயு 25:21, மத்தேயு 25:21 அவருக்கு கொடுக்க ரிவார்டு
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இது அந்த ப்ரொபேஷன் பீரியட்ல உண்மையா நடக்கிற ஆக்களை அவளை கன்ஃபார்ம் பண்ணி பெர்மனன்ட் ஆக்குறது. அதான் இங்க நடக்கிற ஒரு விதமான படம். முதல் ஒரு 5 தாளந்து கொடுத்துட்டு போனவன், சரி இதை வச்சு செய், அது ஒரு ப்ரொபேஷன், எப்படி செய்கிறா பார்ப்போம். அப்ப 6 மாசம் வேலைக்கு எடுத்து ப்ரொபேஷன்ல விடுறன்னு சொல்றது. தகுதிகான் அவருக்கு வேலை ஒழுங்கா செய்யறானாவா? அதனால ப்ரொபேஷன் பீரியட் இல்ல அதெல்லாம் நடக்கல. இங்க கொடுத்துட்டு போனா அவன் 5 டபுளாக்கி வச்சிருந்தவன், அதாவது 100% அவன் அதை செய்திருந்தவன் உண்மையா. அதைத்தான் இப்ப அவரை இப்ப எஜமான் அதற்கு கொடுக்கிற அந்த பரிசு என்ன, நீ கொஞ்சத்துக்கு எவ்வளவு உண்மையா இருந்துட்ட இருக்கிறாரா, அப்ப நான் நிறைய தந்தா எவ்வளவு உண்மையா நீ இருக்க போற, ஆகையால உன்னை கட்டா நிறைய உண்மைக்கு நிறைய தர, நீ உன்னை எஜமான சந்தோஷத்துக்குறவா, எனக்கு சரியான சந்தோஷம் ராப்பா உன்னையில வேலைக்காரனா வச்சிருக்கிறது. அதுல we are happy to have you in the team என்று கம்பெனியால நமக்கு கடிதம் தர்றது, அது சரியான சந்தோஷம். நம்மள அவங்க வேலைக்கு வச்சிருக்கலாம், அவங்களுக்கு சந்தோஷம். அதை நான் போன முறை முதலே எப்ப நாம வேலைக்கு தேவையில்லை என்று அவங்க யோசிக்க தொடங்குறாங்களோ அப்ப நாமளே செல்ஃப் ரெஸ்பெக்டா ரிசைன் பண்ணிட்டு போகிறோம். ஏண்டா நம்மளாலே அவங்களுக்கு பெருசா இப்ப ஆதாயம் இல்லை அல்லது வச்சிருக்கிறது நாம சுமை என்று அவங்க நினைக்க தொடங்கிட்டாங்கன்னா நாம உண்மையாக என்ன வேலைக்காரர் அதெல்லாம் கவனித்து கொண்டிருப்போம். அதுக்கான காரணம் நாம கட்டாயம் உண்மை இல்லாம வேலை செய்தாலே அல்ல, அவர்களுடைய தவறான தீர்மானங்கள், அவர்களுடைய வளங்களை பயன்படுத்தின முறைகள், இதுகளாலையும் அவர்களுக்கு சிலவரை நாமளும் சுமையா இருக்கலாம். அதனால நாங்கள் அந்த நேரங்களில் ரிசைன் பண்ண வேண்டியது அவசியமாயும் இருக்கு. அல்லது அவர்களே கேப்பினம் எங்களுக்கு இப்படி நாங்கள் லொஸ்ஸா போறோம், நீங்கள் ரிசைன் பண்ண விரும்புறீங்களோ என்று கேட்டா சரி ரிசைன் பண்ணிட்டு போயிடும், உங்களுக்கு பிரச்சனை இல்லையாப்பா, ஏன்னா உனக்கு கஷ்டமா இருக்குன்னா அப்புறம் நாங்கள் இருக்கணும் வேலைக்கு. அதுதான் நாம கிறிஸ்துவனுடைய சேவகர்களா நாம வேலை செய்கிறோம், கிறிஸ்துவனுடைய மக்கள். அதுல இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை யோசிக்கல. எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ராத்தல் கொடுத்துட்டு போன ஆக்கள். அப்ப ஒரு ராத்தல் கொடுத்தவன் எல்லாரும் ஒரு ராத்தல். அப்ப அதுல சில பேர் அதை அநேக ராத்தல் ஆக்கி அவங்க முன்னேற்றி இருந்தாங்க. அந்த ஒரு ராத்தல முடிஞ்சு சீலையில வச்சிருந்தாங்க. சரி, அவன் அவரோடம் இருக்க. இப்ப அந்த ஒரு வாரத்துல கணக்கவா எல்லாரையும் விட கணக்கவா அதை மாற்றிருந்தான். அவன் 100% அதிகமா அவன் செய்திருந்தவன். அப்படிப்பட்ட ஆளுக்கு கொடுத்த ரிவார்டு என்ன, அவனுக்கு கொடுத்த அந்த சம்பளமும் உயர்வும் பாராட்டும் என்ன, அந்த 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. மற்றது ஏற்கனவே சும்மா வச்சிருந்தவன் ராத்திரி விடுத்து இவனுக்கு கொடுங்க. அப்ப வளங்கள் சேருது அந்த ஆளுக்கு. உண்மையா வேலை செய்கிற ஆட்களுக்கு, உண்மையா படிக்கிற ஆட்களுக்கு. உண்மையிலாம படிச்சா உள்ளதெல்லாம் கெட்டுப்போம். யாருக்கு கெடும்? அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படும். அதான அடுத்த பக்கம். அப்ப அதனுடைய மறுதலையப்ப என்ன, உண்மை இல்லாம வேலை செய்யற வேலைக்காரர் கிறிஸ்துவனுடைய அந்த அவர்களுக்கு கிடைக்கிற பலன், கிறிஸ்துவால கொடுக்கப்படுற பலன் 20-30 25-30 அவர் என்ன சொல்ற, பிரியோசனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பெற்கடிப்பும் உண்டான. Cast ye the unprofitable servant into outer darkness, and there shall be weeping and gnashing of teeth. என்றா அழுகையும் புறம்பலும் தான் கடைசியில். அங்க ஏன் அழுகையும் புறம்பலும் வேலைக்காரருக்கு? அவர் பிரியோசனம் இல்லாம வேலை செய்தார். ஏன் பிரியோசனம் இல்லாம வேலை வந்திருக்குது? உண்மை இல்லாம வேலை செய்தபடியால. உண்மையாக வேலை செய்தவனுக்கு எஜமானுக்கு அவ்வளவு நன்மை, அவனால அவனுக்கு அவ்வளவு நன்மை என்றதை வேதம் காட்டி இருக்குது. இப்ப உண்மை இல்லாம வேலை செய்தவனுக்கு
பைபிள் கொடுக்கிற பேர் அவன் பிரயோசனம் இல்லாத வேலைக்காரன். ஆதாயம் நமக்கு ஒரு பிரயோசனம் இல்லை அவனால். அப்படிப்பட்டால் எஜமானுக்கு பிரயோசனம் இல்லை என்றால் அவனுக்கும் அது தண்டனையாத்தான் மாறப்போகுது. அந்த அன்பிராஃபிட்டபிள் சர்வன்ட், பிரயோசனம் இல்லாத வேலைக்காரனை தூக்கி இருட்டுல போட்டு அவனை உண்மையில ஆண்டவருடைய அந்த ஃபைனல் இது நரகத்துக்கு அனுப்புறார். அதை பற்றி கதைக்கிறார். அது ஒரு அந்த பிக்சர், அது நித்தியத்தில். இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கை இருண்டு போகிற மாதிரி ஆக போகுது. அவர்களுக்கு அழுகையும் புலம்பலும் தான் கடைசியில முடிவாயிருக்கும். ஐயோ நாம கவனம் இல்லாம வேலை பாத்தியா இப்படியா போச்சு, வாழ்க்கை நாசமா போச்சுது, ஐயோ நாம எவ்வளவு உழைச்சிடாங்க, கடைசியில உண்மை இல்லாம வேலை செய்து இப்படி நாம குட்டிச்சுவராகி போய் நிக்கிறோம் என்று ஐயோ ஏன் நாம இப்படி கொஞ்சம் கவனமா படிச்சிருக்கிறாமே என்று பட்கடிப்போம். அது காலம் போச்சது, என்ன இனி செய்கிறாரு பட்கடிப்பு. பல்ல மட்டும்தான் நாம ஐயோ ஐயோ ஐயோன்னு கடிச்சு கொண்டு இருக்கோம், கடிச்சு கொண்டு. வேற வந்து நமக்கு ஐயோ இவ்வளவு சம்பளம் தான் வருது, ஐயோ சரியான குறைவா இருக்குது, என்னென்று வாழ்க்கையை கொண்டு போறது. வாழ்க்கை இரண்டு போகும். உண்மை இல்லாத வேலைக்காரனுக்கு, உண்மை இல்லாத பிள்ளைகளுக்கு, உண்மை இல்லாம தங்களோட அழைப்புகள்ல இருந்த பிள்ளைகளுக்கு 5 வயசுல இருந்து 3 வயசுல இருந்து அந்த அழைப்பு தொடங்குது. அதில் அவருடைய வேலையாக அவருடைய படிப்பை அவர்கள் உண்மையா செய்யாட்டி அவருடைய எதிர்காலம் குட்டிச்சுவராகித்தான் இருக்கு. குட்டிச்சுவர் சொல்றது அது சரியாக செழிப்பற்ற ஒரு கஷ்டம், கடினமான வாழ்க்கையை நாளான கடத்துறதே ஒரு கஷ்டமா தான் போய்கொண்டிருக்கு. ஏன்? உண்மையா அவர்கள் வேலைக்கு படிக்க இல்லை, உண்மையா வேலையை பழக இல்லை, உண்மையா வேலையை செய்ய. படிப்பு படிப்பு நாங்கள் இங்க கதைக்கிறது அவர்கள் எதிர்காலத்தில் உழைக்கிறதுக்கு ஏற்ற படிப்ப. அப்ப சில நேரம் பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுக்கு வசதிகள் இல்லாமல் அவர்கள் பெற்றாரோட அந்த தொழில்கள் அவர்கள் அதை படிச்சிருப்பினார். கடல் தொழிலுக்கு அவங்க கடல் தொழில் படிப்பை சின்னலேருந்தே படிச்சிருக்கிறாங்க. ஆகையால அவர்கள் அதை படிச்சிருக்கிறாங்க. உண்மையா கடல் தொழில் படிப்பை படிச்சிருந்தா அவர்கள் இன்னும் 2 வாடு போடா, இன்னும் இந்த உனக்கு தான் இந்த பாடு சேர்த்து தார என்று எந்த பங்கு உனக்கு தான் என்று சொல்லி தகப்பன் தந்த பாட்டையும் பங்கையும் மகனுக்கு கொடுக்கிறதுக்கு போ. என்னடா பைபிள் அதை சொல்லு. உண்மையா அந்த படிப்பை படிச்சிருந்தா கடல்ல அவங்களுக்கு அதிகமான பரிசு கொடுபடும். அதனால அவங்க உழைக்கிறாங்க லட்சக்கணக்கில். நாம பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுக்கு எங்களை அனுப்பி இருந்தா அந்த பள்ளிக்கூட படிப்புல நாம அப்படி நல்லா படிச்சிருக்கவர். ஆக படிப்பு படிப்புன்னு நாம சொல்றது ஒரு வேலையை படிக்கிறதான். அது பள்ளிக்கூடத்தில் நீ படிச்சா என்ன, கடல்ல படிச்சா என்ன, வயல்ல படிச்சா என்ன, படிச்சியா உண்மையா படிச்சிட அந்த வயசுல அந்த படிப்ப. அது நம்மளுக்கு வெகுமதிகளை அநேகம் அள்ளி தரும். அதே நேரம் அப்படி நாம உண்மையா படிக்கலையா, நாம தொழிலுக்கு போறதுக்கு கள்ளம், நித்திரையை விட்டு எழும்புறதுக்கு முறிக்க கரைச்சல், ஐயோ குளிரா கிடக்கு மழையா கிடக்குது, ஐயோ மேரி ஐயோ இந்த புசல் காத்துல என்னண்டு இந்த சோழகத்துல போய் என்னண்டு மனுஷன் பாய்வான் என்று அந்த சோம்பு வேலைகள்ல யாராவது ஈடுபட்டு இருந்தா அவரோட வாழ்க்கை பொசிக்காது. அவர்கள் அந்த நல்லது உண்மை முத்தமான ஊழியக்காரனை என்ற அந்த பரிச அந்த பாராட்ட எஜமான சந்தோஷத்துக்குறவா என்றது ஒரு நாளும் அவளுக்கு இல்லை. ஆகையால என்னத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார கடவுள் அந்த அழைப்பில் அதை படிச்சிடணும், ஒழுங்கா படிச்சிடவு. இல்லாட்டி பட்கடிப்புத்தான், இல்லாட்டி நாம சரியான வறுமையும் கஷ்டமும் நாம போன சொன்ன மாதிரி எல்லாம் சரியா பார்த்து பார்த்து கை விரிச்சு நாம செலவு செய்ய இயலாது. எல்லாம் ஏதோ கிள்ளி கிள்ளித்தான் நாம விஷயங்களை கொண்டு போக வேண்டியிருக்கு. உண்மையான மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஆமே, உண்மை உள்ள மனுஷன். உண்மையா வேலையை நாம நம்முடைய அழைப்பில் இருக்கிறோம் என்று சொன்ன அதான் அந்த பாயிண்ட். அதனால இந்த மாதிரி இருக்கிற அந்த விஷயங்கள் வேதத்தில் இந்த உண்மை இல்லாம வேலை செய்யறதால வர்ற பல விடயங்களை எங்களுக்கு காட்டுது. அவர்கள் ஏமாற்றப்படுவினம், அவர்களுக்கு வறுமை வருகிறது, அவர்கள் சரியான விதத்தில்
அவர்களுக்கு அவமானம், அவர்களுக்கு நட்டங்கள், அவர்கள் பல விதங்கள்ல தங்களுக்கும் எஜமான்களுக்கும் இதை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். நீதிமொழி அடுக்கி வச்சிருக்கு வசனங்கள் இந்த யாக்களை பற்றி, அவரோட வாழ்க்கைகளை பற்றி. அல்ல அயல சரியான கவனமா நாம இருக்க வேண்டும். உண்மையாக நாம வேலை செய்கிறது, உண்மையான வேலைக்காரர் அல்லது நம்பிக்கை பொறுப்பான வேலைக்காரர்கள் ஆக இருக்கிற என்ற விஷயம் 7 விடயங்களில் அது காட்டப்பட வேதம் கிறிஸ்து விரும்புற 7 விடயங்களில் அது 7 விடயத்தை நாங்கள் எழுதிக்கொள்ளும். அந்த 7 விடயத்தை பற்றி தான் நாம அடுத்தடுத்த வாரங்களையும் பார்க்க இருக்கிறோம். ஒன்று பொருட்களில் உண்மையாயிருத்தல். பொருட்களில் உண்மையாயிருத்தல். இரண்டாவது அலுவல்களில் உண்மையாயிருத்தல். அலுவல்களில் உண்மையாயிருத்தல். மூன்றாவது ரகசியங்களை காப்பதில் உண்மையாயிருத்தல் அல்லது ரகசியங்களில் உண்மையாயிருத்தல். நான்காவது ஏனைய வேலைக்காரருக்கு உண்மையாயிருத்தல். ஏனைய வேலைக்காரரில் உண்மையாயிருத்தல். ஐந்தாவது எஜமான்களுடைய பிள்ளைகளில் உண்மையாயிருத்தல். எஜமான்களுடைய பிள்ளைகளில் உண்மையாயிருத்தல். ஆறாவது எஜமானுடைய மனைவிக்கு உண்மையாயிருத்தல் அல்ல எஜமானுடைய மனைவி சம்பந்தமாய் உண்மையாயிருத்தல். பிள்ளைகளில் உண்மையாயிருத்தல், எஜமானுடைய மனைவியில் உண்மையாயிருத்தல். ஏழாவது எஜமானுடைய நபர்த்துவத்துக்கு உண்மையாயிருத்தல். எஜமானுடைய நபர்த்துவத்துக்கு உண்மையாயிருத்தல். இந்த ஆறாவதும் ஏழாவதும் நாம எஜமானிக்கு கீழே வேலை செய்கிறோம் என்றா அப்ப நாங்கள் அது மாறி வரும் இல்ல. எஜமானியின் துணைக்கு உண்மையாயிருத்தல். எஜமானியின் துணைக்கு உண்மையாயிருத்தல். ஏழாவது எஜமானியினுடைய நபர்த்துவத்துக்கு உண்மையாயிருத்தல். அயல அது என்ன நமக்கு வீட்டாற்ற கடமையில கணவன் மனைவி தானே முதல் சோடி. அந்த முதல் சோடி தான் அவர்களுக்கு இப்ப நாம வேலை செய்ய போறோம்னா அப்ப நாங்கள் அந்த நபர்களுக்கு அந்த முதல் சோடிக்கு உண்மையா இருக்கணும். அயல அது அவர்களுடைய நபர்த்துவத்துக்கு உண்மையாத்தல். அடுத்தது அவர்களுடைய பெட் ஃபெலோ என்று நாங்கள் ஆங்கிலத்தில் அவருடைய படுக்கை துணைக்கு உண்மையாயிருத்தல் என்றதான் அதனுடைய அர்த்தம். ஆறாவது பெட் ஃபெலோ. முதலாவது குட்ஸ்க்கு உண்மையா இருக்கிறோம். இரண்டாவது அஃபேர்ஸுக்கு உண்மையா இருக்கிறோம். மூன்றாவது சீக்ரெட்ஸுக்கு உண்மையா இருக்கிறோம். நாலாவது சர்வன்ட்ஸுக்கு உண்மையா இருக்கிறோம். ஐந்தாவது சில்ட்ரனுக்கு உண்மையா இருக்கிறோம். ஆறாவது பெட் ஃபெலோவுக்கு உண்மையா இருக்கிறோம். ஏழாவது பர்சனுக்கு உண்மையா இருக்கிறோம். பர்சன் அந்த ஆள், அந்த நபர் பர்சன். எல்லாம் இங்கிலீஷ் தெரியுது. குட்ஸ், affairs, secrets, servants, children.
பெட் ஃபெலோ, பெட் ஃபெலோ பர்சன். அயல கிறிஸ்துவனுடைய சிந்தையை இந்த 7 இடங்களிலேயும் 7 பகுதிகளிலேயும் எப்படி உண்மையா இருக்கு அவர் எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த விடயங்கள் தொடர்பான எஜமானுடைய நம்பிக்கைக்கான பொறுப்பை நாம் எப்படி பாதுகாக்க வேணும். அப்படி செய்யறதனூடாக நாங்கள் அந்த கபடற்ற மனசோட எப்படி வேலை செய்யணும் என்றதில் நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அதுல இது நாங்கள் அடுத்தடுத்த வாரங்கள் இதுகள் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் கடந்து செல்ல போறோம். கத்ததாமே தொடர்ச்சியாய் வேலைக்காரராக நாங்கள் கிறிஸ்துவுக்கு வேலைக்காரராய் உற்சாகமாய் நாங்கள் தொடர்ந்தும் அவருடைய மகிமைக்காய் வேலை செய்ய எங்களை தொடர்ந்தும் அவருடைய சாயல் கோப்பாய் மாற்றுவாராக. ஆமென், ஆமென்.